அனைவருக்கும் வணக்கம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுனா 120 ரூபா பிடிப்பாங்க. அவங்க அதாவது ரயில்வே தரப்புல இருந்து கன்ஃபார்ம் ஆகாம கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற போது நம்மகிட்ட இருந்து 60 ரூபா கட் பண்ணிட்டு மீதியை தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதற்கான பதில தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினச்சி வந்து புக் பண்ணுறோம். அப்படி புக் பண்ணுற சமயத்தில் அது வந்து ட்ராவல் டேட் நெருங்கியும் வந்து அது வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது, கொஞ்சம் கூட குறையல. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து கடுப்பாயிரும். நம்ம வந்து பஸ்ஸில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பஸ்ஸில் போடுறதுக்கு நம்ம வந்து கேன்சல் பண்ணுவோம். நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது 120 ரூபா கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. ஸ்லீப்பர் கோச்சாக இருந்தால் 120 ரூபா கட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது அவங்கள அதை ரயில்வே சைட்லேருந்து கேன்சல் ஆனாலும் சரி, நம்ம கேன்சல் பண்ணாலும் சரி 60 ரூபா தான் கட் பண்ணாங்க. அதுவும் ஏசி கோச்சாக இருந்தால் மட்டும்தான் 120. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்லீப்பர் கோச்சுக்கு வெறும் 60 ரூபா. அவங்க கேன்சல் பண்ணாலும் சரி, நம்ம கேன்சல் பண்ணாலும் சரி 60 ரூபா. ஆனால் தட்கால் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நம்ம விருப்பப்படி உழலையே, அது தானாக தானே உழுது. அப்போ அதுக்கு ஏன் 60 ரூபா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட்கால் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டும் நம்ம விருப்பப்படி தான் உழுது. ஏன்னா அதில் வந்து புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பெர்த் அலாட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ டிஸ்பிளேல காமிக்கிற பாருங்க, அது மாதிரி அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்மாக இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா எனக்கு வேண்டாம், டிக்கெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ வந்து பைசா கட் ஆச்சுன்னா ஃபுல் அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வந்துடும். அதை கிளிக் பண்ணாமல் நீங்கள் வந்து புக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்தா கன்ஃபார்ம் ஆகலைன்னா 60 ரூபா கட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்தாலும் 60 ரூபாய்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து கட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.